ஒரு காட்டில் ஒரு ரிஷி தவத்தில் இருந்தார். அவர் தினமும் கண்ணே திறக்க மாட்டார். கண்ணை திறக்காமல் தினமும் ஒரே ஒரு தடவை தான் கையை நீட்டுவார். அதாவது கையில் யாராவது ஏதாவது போட்டாங்கன்னா அது என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டார். அப்படியே முழுங்கிடுவார். அவரை கையை நீட்டுற அந்த நேரத்தை தெரிஞ்சு வச்சுட்டு அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுவாங்க, அவர் சாப்பிட்றதுக்கு கனிகள், ஏதாவது பழம், சோறு, அப்பம் அப்படின்ற ஏதாவது அவர் கையில் போட்டுருவாங்க. அப்படி செய்கிறத அந்த ஊர் மக்கள் புண்ணியம் சேரும்னு நினச்சி அவருக்கு செஞ்சாங்க. ஒரு நாள் அந்த நாட்டினுடைய மன்னன் வேட்டைக்கு வரான். வேட்டைக்கு வரும்போது அன்றைக்கி ஜனங்க யாரும் அவரை பார்க்க வரல. அந்த நேரத்தில் இந்த ரிஷி என்ன பண்ணுறாரு, அதே மாதிரி கையை நீட்டுறாரு. அவர் ஏளனமாக நினச்சி ஒரு கேலி செய்கிற நோக்கில் இந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, நான் ஏறி அந்த குதிரை போட்ட அந்த சாண உருண்டை அதை எடுத்து அந்த மகரிஷியினுடைய கையில் போடுறார். மகரிஷியும் என்ன ஏதுன்னு பார்க்காம வாயில் போட்டு முழுங்கிடுறார். மண்ணை சிரிச்சிட்டே போயிடுறார். மறுநாள் ஒரு முனிவர் இந்த அரசவைக்கு வரார். அவர் முக்காலம் உணர்ந்தவர். அதாவது என்ன நடக்குது, எங்கே நடக்குதுன்ற எல்லா விஷயமும் அவருடைய ஞானக்கண்ணுக்கு தெரியும். அதனால் அவர் என்ன சொல்கிறாரு, மன்னன்கிட்ட போய், நேற்று காட்டுக்கு போயிருந்த தவம் இருந்த ஒரு ரிஷி கைக்கு நீ குதிரை சாணத்தை போய் போட்டுட்டு வந்த. அந்த குதிரை சாணம் நரகத்தில் மலை போல் வளர்ந்துருக்குது. நீ நரகம் போனீன்னா அதை தான் உன்னை சாப்பிட வைப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் போயிடுறார். மண்ணை உடனே பயந்துட்டு அப்படியே நடுங்கிடுறாரு. இதை எப்படி சரி பண்ணுறது, நாம் தர்மம் செஞ்சு நம்முடைய பாவத்தெல்லாம் குறைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறார். அரண்மனையில் ஒரு நந்தவனத்தில் ஒரு பெரிய குடிசை மாதிரி அமைக்கிறார். அதுலேயே தங்கியிருந்து கல்யாணமாகாத பெண்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டு அவங்க திருமணத்துக்கு வேறிய நகை, பணம் எல்லாம் கொடுத்து, அவர் பாவம் செய்தன அது கெடுதல் பாவம் செய்யக்கூடாது, செஞ்சால் கெடுதல் நடக்கும், நல்லது செய்யுங்கன்னு ஒரு அறிவுரையெல்லாம் கூலி அனுப்பிடுறாரு. இவர் இப்படி செய்கிறத அந்த ஊர் மக்கள் வேறு மாதிரியே தப்பாக கதை கட்டி அவர் மேலே தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கிடுறாங்க. அதாவது அந்த மன்னன் என்ன பண்ணுறாரு, அந்த இளம்பெண்களை தவறான நோக்கத்தில் கூப்பிட்டு பேசுகிறாரு, தவறாக நடத்துகிறாரு அப்படின்னு ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உண்டாக்கிடுறாங்க. அவர் தவறு செஞ்சது கூலியாக தான் இந்த பணத்தையும் கொடுத்து அனுப்புகிறாரு, நகைகள்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு ஒரு பேச்சு கிளம்பிடுது. ஒரு நாள் ஒரு கண் தெரியாத ஒரு கணவரை அழைச்சிட்டு ஒரு பெண் வராங்க. அவங்களும் இந்த அரசருடைய அந்த குடிசைக்கிட்ட போய் நின்று பிச்சை கேட்குறாங்க. கேட்கும்போது அந்த கண் தெரியாத கணவர் அந்த பெண்ணிட்ட கேட்குறாரு, நீ இப்போ யார் வீட்டு முன்னாடி நின்று இந்த மாதிரி நின்றுட்டு பிச்சை கேட்டுட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த பெண் சொல்கிறா, நான் நிற்கிறது ராஜா வீட்டு குடில் முன்னாடி தான் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு. உடனே அந்த கணவர் சொல்கிறார், இந்த தானம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த பெண்ணுடைய கற்பையெல்லாம் சூறையாடுறானே அந்த ராஜா வீட்டு முன்னாடியா அப்படின்னு அந்த கண் தெரியாதவர் சொல்கிறார். உடனே அந்த பொண்ணு டக்குன்னு அவர் வாயை போய் மூடுறான். ஏன்னா என் கற்பின் சக்தியால் அந்த அம்மா சொல்லுது, எனக்கு நல்ல சக்தி உள்ளவன், நான் கற்பு கரசி, எனக்கு முக்காலத்தையும் தெரியும், யார் நல்லவங்க கெட்டவங்க நான் உணர்வேன். அதனால் இந்த மண்ணை ஒரு ரிஷிக்கு குதிரை சாணத்தை உணவாக கொடுத்தாரு, அது நரகத்தில் போய் மலையாக வளர்ந்துருச்சு, மலை அளவு வளர்ந்துருச்சு. இவர் நரகம் போனால் சாப்பிட்ற அளவுக்கு அந்த அளவுக்கு குவிஞ்சு கிடக்குது. அந்த விஷயத்தை இந்த மன்னருக்கு தெரிஞ்சதுனால இந்த கன்னியருக்கு அவர் நிறைய தர்மம்லாம் செஞ்சு நல்ல போதனைகள்லாம் சொல்லி அவர் செய்த பாவத்துக்கு ஒரு பரிகாரம் செஞ்சிட்ருக்காரு. ஆனால் நீங்கள் இந்த மன்னரை பற்றி தவறாக பேசி அவங்க மன்னருக்காக குவிக்கப்பட்டுச்சு பாருங்க அந்த நரகத்தில் அந்த சாண மலை, அதில் ஒவ்வொரு கவலமாக யார் யார் இவர் தவறாக பேசுனாங்களோ ஒவ்வொரு கவலமும் ஒவ்வொரு பாவமாக பங்கிட்டுக்கிட்டீங்க. கடைசி கவலை மட்டும்தான் பாக்கி இருந்துச்சு. அதை நீங்களும் இப்போ மன்னரை தவறாக பேசி அந்த பாவத்தில் நீங்களும் ஒரு பாகத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னு அந்த அம்மா அந்த கண்ணு தெரியாத கணவர்கிட்ட சொல்கிறாங்க. அதாவது தவறு செஞ்சாங்கன்னா அவங்க தவறை திருந்து முயற்சியில் இருப்பாங்க. அதை நம்ம தவறான கண்ணோட்டத்தில் பார்த்து அவர் செஞ்ச பாவத்தில் நாம் ஒரு பங்கு போட்டுக்கூடாது என்பது இந்த கதையினுடைய கருவாக இருக்குது. தவறு செஞ்சவங்க திருந்து முயற்சியை நாம் எப்போவுமே விமர்சிக்கக்கூடாது என்பதே இந்த கதையினுடைய உண்மை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி.